பிரித்தானியாவின் லண்டனின் ஹாரோ மாநகர சபைக்குட்பட்ட சில பகுதிகள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் கடும் கவலை வெளியிட்டுள்ளனர். ஹாரோ மாநகரில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி மற்றும் தூய்மை பணிகள் தொடர்பில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது வீல்ஸ்டோன் மற்றும் சவுத் ஹாரோ ஆகிய பகுதிகள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அங்குள்ள குடியிருப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீதிகளில் வீசப்படும் குப்பைகள் மற்றும் முறையாக அகற்றப்படாத கழிவுகள் காரணமாக இந்த பகுதிகள் அசுத்தமாக காணப்படுகின்றன. வீல்ஸ்டோன் போன்ற பகுதிகளில் சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் மக்கள் அச்சத்துடனேயே நடமாட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பகுதிகளில் உள்ள பல கட்டடங்கள் மற்றும் பொது இடங்கள் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்படுகின்றன. இதனை லண்டன் ஹாரோவின் ஏனைய பகுதிகளான பினர் மற்றும் ஸ்டான்மர் போன்ற வசதிகள் நிறைந்த பகுதிகளோடு ஒப்பிடுகையில் மாநகர சபையானது தங்களை இரண்டாம் தர பிரஜைகளாகவே நடத்துவதாக வீல்ஸ்டோன் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். நாம் செலுத்தும் வரிப்பணத்திற்கு சமமான வசதிகள் எமது பகுதிக்கு கிடைப்பதில்லை என்பதே பெரும்பாலான மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஒரு காலத்தில் மிகவும் பரபரப்பாகவும் செழிப்பாகவும் இருந்த வீல்ஸ்டோன் மற்றும் சவுத் ஹாரோ போன்ற இடங்கள் தற்போது சிதைவடைந்து வருவதை உடனடியாக தடுக்க மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 75 வருடங்களுக்கு முன்னர் ஹாரோ பகுதி மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்ததாக மூத்த குடிமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 1970களில் கூட ஹாரோவின் சில பகுதிகள் தரமற்றவை என கருதப்பட்ட போதிலும் தற்போது நிலைமை முன்னரை விட மோசமடைந்துள்ளதாக அந்த பகுதி குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.